ப்ரோக்ராம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியாவை என்று வித் மீ ஆனந்தி என் வருண். வணக்கம். குட் மார்னிங். காலை வணக்கம். காலை வணக்கம் வருண். உங்களுக்கு வந்து உங்களுடைய பெஸ்ட் டேஸ் அப்படின்னு எதை சொல்வீங்க? பெஸ்ட் டேஸ்னா ஆப்வியஸ்லி நான் படித்த 22 ஆண்டுகள் தான். அப்படியா? இப்போ 22 இயர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்கன்னு நாங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். எல்கேஜில இருந்து அப்படியே கணக்கு போட்டு காலேஜ் வரைக்கும் வந்தா 22 வருதா? 22 எப்படி வரும்? 18 பிளஸ் வந்துரும். கரெக்ட். அப்ப நீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்க. சூப்பர். ஓகே. சரி, ஓகே. ஆனா பெஸ்ட் டேஸ் அப்படியே நம்ம வந்து ஸ்கூல் டேஸ் சொல்றோம். ஏன்னா நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எதுக்கிட்ட கத்துக்கிட்டாலும் புதுசா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம சரியா நம்மளோட வேலையை செய்யலனா வந்து அதை கண்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப த்ரில்லிங்காவே இருக்கும். வந்து சரியா செய்யவும் மாட்டோம். ஹோம் ஒர்க்ஸ்லாம் ஐயோ எப்படா மிஸ் கேட்பாங்க, எல்லாமே செம்மையா இருக்கும். அண்ட் நிறைய பீப்புள் ஒரு கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா 53 பேர் இருக்காங்க. 53 பேரும் வேற மாதிரி இருப்பாங்க. ஆமா. சோ அதனால நம்ம வந்து ஸ்கூல் டேஸ் எப்படி இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் புதுசா இருக்கும். 5% தான். ஆனா வந்து நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். ஏன்னா டெய்லி நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாமே புதுசா இருக்கும். அதனால தான் நமக்கு லைஃப் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. மேபி டவுன் தி இயர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து புதுசா கத்துக்கிறதுங்கிறத விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரூல்ஸ்குள்ள வச்சிருக்காங்களா நம்மள. இப்பதான் ரூல்ஸே இல்ல, நீங்களே உங்க வாழ்க்கைக்கு ரூல்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த ஒரு த்ரில் குறையுது. ஆமா. பட் இன்னைக்கு வந்து என்னன்னா மகாத்மா காந்தியோட நினைவு நாள். ஓகே, அதனால இன்னைக்கு வந்து ஸ்கூல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அண்ட் பீஸ் அப்படின்னு அனுசரிக்கிறாங்க. ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொன்ன இந்த பாயிண்ட்ல வந்து நான் யோசிக்கவே இல்ல. ஸ்கூல் டேஸ்ல வந்து ஒரு நல்ல வேல்யூ எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்னா வந்து நீங்க சொல்ற அந்த நான் வயலன்ஸ் அப்படிங்கறதா இல்லையா? ஆமா. ஆனா நிஜமாவே அப்போ வந்து நமக்கு நிறைய சகிப்புத்தன்மை எல்லாம் உண்டு. ஏன்னா நம்ம கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம குட்டி விஷயங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிப்போம். அது நமக்கு ஆனால் பெருசா இருக்கும். ஒரு பென்சில் கொடுத்ததுக்கே நம்ம அப்படி ஃபீல் பண்ணுவோம். கரெக்ட். ஆனா இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வருது இன்னும் கொஞ்ச நாள்ல. ஸ்கூல் பசங்க எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஸ்கூல் பசங்க எப்படி மேக்ஸ் கத்துக்கணும், ஸ்கூல் பசங்க எப்படி பங்க்சுவலா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது பேசுங்க. என்ன நான் வயலன்ஸ் பத்தி பேசுங்க அவங்க யோசிப்பாங்களே. அதெல்லாம் மேபி ஒரு ஷார்ட் டேர்முக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். பட் இப்போ நம்ம பேச போற விஷயம் வந்து அவங்களுக்கு லாங் டேர்ம், அதாவது லைஃப் ஃபுல்லாவே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி பாயிண்ட். ஏன்னா அது வேல்யூ இல்லையா? ஆமா. ஆனா அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க சுத்தி இருக்கவங்களுக்கும் கூட. சோ இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு டாபிக்ல பேசுறதுக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் நம்ம கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அவரை பார்க்க போறோம். படத்துக்கு முன்னாடி என்ன காத்துட்டு இருக்கு? நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்ல சிட்டிசன் ஆகுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச போறோம்ன்றது தெரிஞ்சிச்சு. பட் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியான ஹியூமனா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முத்திரை கத்துக்கணும். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது பாவன முத்திரை. முத்திரைகளில் பலவிதங்கள் உண்டு. அதாவது உடல் சார்ந்த முத்திரைகள், மனம் சார்ந்த முத்திரைகள், ஆன்மீக சார்ந்த முத்திரைகள், நாட்டியம் சார்ந்த முத்திரைகள் போன்ற பல வகையான முத்திரைகள் இருக்கிறது. அதில் மனம் சார்ந்த முத்திரைகள் வரிசையில் முதலிடத்தில் இருப்பது இந்த பாவன முத்திரை. மிக மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் மனதை, அதாவது நம்மளுடைய குரங்கு போன்ற தன்மை உள்ள இந்த மனதை இலகுவாக நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நாம் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைப்பதாக சித்தர்கள் ஏடுகளில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, குழந்தை பருவத்தில், அதாவது அந்த அடலசன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம், குழந்தை பருவம் முடிந்து வாலிப பருவம் தொடங்கும் காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு இந்த முத்திரை மிக 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 பலன் தரக்கூடிய ஒன்று. அனைவரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். பாவன முத்திரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் வணக்கம் வைத்து நடுவிரலை மட்டும் அப்படி மடித்து தொடணும். மற்ற 4 விரல்களும் ஒன்றை ஒன்று தொடாமல் இப்படி விலகி இருக்க வேண்டும். பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்கள் கையில் வணக்கம் வைக்கிறீங்க, நடுவிரலை மட்டும் அப்படி மடித்து தொட்டுக்கிறீங்க. இந்த முதிரைக்கு பெயர் பாவன முதிரை. மிகவும் எளிமையான முதிரை. நீங்கள் துடிப்பை உணர வேண்டும் அப்படின்னா புறங்கைகளில் அதாவது நடுவிரல் எங்கே தொட்டிருக்குதோ அந்த இடத்துலையும் உள்ளங்கையிலையும் அந்த துடிப்பை நீங்கள் உணர முடியும். இந்த துடிப்பை உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுவாசமானது இயல்பாக இருக்கும். மனசானது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீங்கள் நினைத்த வேலையை செய்ய முடியும். பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம், மனசு வேறு எங்கேயோ இருக்கும். அந்த சூழ்நிலை இந்த இடத்துல இருந்து மாறும். அதை விட இன்னொரு பலன் இருக்குது. இதுக்கு என்னென்னா உமிழ்நீரை அதிகமாக சுரக்க செய்யும். இப்போ இந்த முதிரை செய்ய பார்த்திங்கன்னா வாயில் உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். அதனுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இப்போ பெரும்பாலும் நம்மளுடைய மாவு பண்டங்கள் உணவு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த மாவு பொருட்களை நம்ம வந்து உணவாக பயன்படுத்தும் பொழுது உமிழ்நீர் சுரப்பது வந்து தடைப்படும். அதனால தான் வந்து தானியங்களை வந்து நேரடியாக நம்ம ஊற வைத்தோ வேக வைத்தோ சாப்பிட்டு பழகணும். ஆனால் இன்றைக்கு அவசர காலத்தில் எல்லாமே மாவாக மாற்றி நாம் உண்ணும் பழக்கம் உள்ளதால் அந்த உமிழ்நீர் சுரப்புத்தன்மை குறைந்து போகிறது. அதுவே வந்து நம்மளுக்கு இந்த சுகர், கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான நோய்களுக்கு காரணமாக அமையுது. இந்த முத்திரை செய்வதன் மூலமாக உமிழ்நீரை நாம் சீராக இயக்க வைக்க முடியும், மனதையும் கட்டுப்படுத்த முடியும், சுவாசம் சீராகும், பய உணர்வு போகும். இதெல்லாம் போச்சுனாலே ஆழ்ந்த தூக்கம் வரும். எனவே
ஆழ்ந்த தூக்கம் வருவதற்கும் இதுவே ஒரு அற்புதமான முதிரையாக நீங்கள் கொள்ளலாம். இந்த மாதிரி முதிரைகளை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலம் நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, இன்னைக்கு வழக்கம் போல் வந்து ஒரு நல்ல முத்திரையை கற்றுக்கிட்டாச்சு. முத்திரை அப்படிங்கிறது வந்து ஒரு 35க்கு மேலே தாங்க தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ இந்த முத்திரையெல்லாம் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தப்பான தகவல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஏன் சின்ன வயசுலேயே கற்றுக்கூடாதா? ஏன் அதனால் மேக்ஸ் வந்து நல்லா போடலாம், நிறைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லாம் இருக்கும், கான்சன்ட்ரேஷன்லாம் அது மூலியமாக கூட வரலாம் இல்லையா? அது மட்டும் இல்லை, நிஜமாவே எல்லாத்துக்கும் மேலே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. அதுதானே பேஸ். வேறு எதனாலும் நம்ம வந்து கொண்டு போய் அதை வைக்கிறது. 6 சப்ஜெக்டை இங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தானே முடியும். ஆமாம். ஆனால் இப்போ நினச்சா கொஞ்சம் பயமாக தானே இருக்குல்ல. ஒரு 12 சப்ஜெக்ட்லாம் பேக்கில் வச்சுட்டு அதுக்கு ஹோம்ஒர்க்கு டெஸ்ட்டு நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பாதி நாள் ஜிம்முக்கு போயிருக்கோம் நமக்கே தெரியாமல் இல்லையா? ஆமாம். பட் அதெல்லாம் அப்போ நல்லா இருந்தது. இதே மாதிரி வந்து அப்போ நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் இப்போ நம்ம அதே மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து என்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், இல்லை அவங்க நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாக்ட்லி. அந்த ஸ்கூல் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் மாறாத ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பிரேக் தான். ஆமாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை. வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விஷயம் வந்துட்டே இருக்கு. பெரியார் வந்து பொதுவாக வந்து அவரோட பேச்சில் நிறைய வெங்காயம் அப்படிலாம் சொல்லுவாராம். என்ன விஷயம்னா, வெங்காயத்தை ஃபுல்லாக உரிச்சிட்டே இருந்தால் உள்ள எதுவுமே இருக்காது இல்லையா? அதை மீன் பண்ணி வந்து ஆனால் சொல்லுவாராம். ஆனால் வெங்காயத்தில் டேஸ்ட் இருக்கே. ஆமாம், வெங்காயம் சூப்பராக இருக்கும். அது பெரிய வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் சாம்பார் வெங்காயமா இதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெங்காய பச்சடி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. அது எப்படி செய்யணும்னு தெரியாது. எப்போ போல புதுச்சேரி சமையல் சார் தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு வெங்காய பச்சடி. இது எப்படி செய்யலான்றது முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கிய வெங்காயம், எலுமிச்சை சாறு, உப்பு, புளி கரைசல், பச்சை மிளகாய். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ வெங்காய பச்சடி வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காய பச்சடி எடுத்து முதல்ல வெங்காயத்தை கலந்துக்கணும். ஒரு பக்கமாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அரை உப்பு போட்டால் போதும். ஏன்னா எலுமிச்சை சாப்பிடும் போது உப்பு அதிகமாக தெரிய வேணும். அதனால் அரை உப்பு அந்தளவுக்கு போட்டால் போதும். கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய். எவ்வளோ வெங்காய பச்சடி போடுறோமோ, வெங்காயம் பொடியாக நறுக்கி போடுறோமோ அதில் 10% பச்சை மிளகாய் போட்டால் போதும். எலுமிச்சை சாறு, கொஞ்சம் புளி கரைசல். இந்த புளி சாதாரணமாக பச்சடியில் பார்த்திங்கன்னா தயிர் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் இந்த புளி கரைசல் கிடைக்கிறோம் அப்படின்னா, எலுமிச்சாரும் புளி கரைசல் கலக்கும்போது அது ஒரு வித்தியாசமான இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். லேசான இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். சாதாரணமாக எலுமிச்சை சாறு சேர்க்கும் போது பல்லு கூசும். இந்த கூச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த புளி கரைசல் சேர்க்குறோம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தில் கரகரை போயிடும். எலுமிச்சத்தில் இருக்கிற பல் கூச்சம் அதெல்லாம் போய்ட்டு இந்த புளி சாதத்தில் ஊறும்போது இந்த புளி சாதம் பச்சை மிளகாயும் வந்து ஈவன் டேஸ்ட்டில் வந்து நல்லாயிருக்கும். இப்போ சுவையான வெங்காய பச்சடி தயாராக இருக்குது. இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்டாமிக் பாம் சொல்கிறோம் இல்லையா, அணு ஆயுத சோதனை பயன்படுத்தும் போது இந்த வெங்காயத்தை தான் டன்னாக வந்து குவிச்சு வச்சு நடுவில் அணு ஆயுதத்தை வச்சு வெடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, அந்த ரேடியேஷனை பூரா இந்த வெங்காயம் இழுத்துக்குது. வெளியில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அந்த ரேடியேஷன் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல் வந்து இந்த வெங்காயத்தில் இருக்குது. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. அப்போ இப்படி தான் பண்ணணும் வெங்காய பச்சடி. இப்படி தான் வந்து ஸ்டவ் பற்ற வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காய பச்சடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி வந்து நம்மளுக்கு ஒரு உணர்ச்சியை வந்து ஏற்படுத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த ஸ்டொமக் உணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம குட்டியாக பிரேக் எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா அதுக்கப்புறம் சலசலப்பே இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம மைண்டில் ஏற்ற வேண்டியது. எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் சீரியஸாக மாற வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்க வேண்டியிருக்கு. நீங்களும் போயிட்டு ஏதாவது குட்டி ஒர்க் முடிச்சுட்டு உடனே வந்துருங்க. ஏன்னா ஒரு பிரேக் கூட போகிறோம் புதிய யுகம் FM ஸ்டேஷனில். இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியாவை என்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, என்னடா குட்டி ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு வாங்கினாங்க, அதுக்குள்ளே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள மறுபடியும் வந்துட்டாங்களே அப்படின்னு. நம்ம மட்டும் ஸ்பீடாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களே கொஞ்சம் ஸ்பீடாக சுறுசுறுப்பாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. பட் எனவே பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் நம்ம இறையன்பு IAS சார் வந்து வழக்கம்போல ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறாரு. இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் டாபிக் பேசுகிறீங்க இல்லையா, அது சம்மந்தமாக நானும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன்ப்பா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நம்ம படிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கூலில் கற்றுக்கிற அந்த 6 சப்ஜெக்ட்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் வந்து நம்ம போயிட்டே
போயிட்டே இருக்கும். ஒரு மாணவனோட பையிலேருந்து ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் உள்ளதுன்னா அதை எடுத்து தன்னோட பையில் வச்சு திருப்பி அந்த மாணவன் கிட்ட போய் கொடுக்கறதும் ஒரு படிப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே லைஃப்பில் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன்டா பண்ணோன்னு ஃபீல் பண்ணுறது கூட ஓகே, ஆனால் பண்ணாமலே அச்சோ நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது தான் தப்பு. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு படிப்பு தான் இல்லையா? ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தேவையான விஷயம். அது வந்து நமக்கு மேபி லேட்டர் ஸ்டேஜில் வந்து இந்த வயசுக்கு மேலே நம்ம அது ட்ரை பண்ணி ஒரு வேலை நடக்கணும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த சின்ன வயசில் அந்த பயம் தான் இருக்காது. ஸோ மிஸ்டேக் அப்படிங்கிறது கூட ரொம்ப நம்ம தெளிவாக பண்ணுவோம், அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். எக்ஸாக்ட்லி. ஸோ ஆனால் அவங்க நம்மளை மிஸ்டேக் பண்ண போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் இந்த படிக்கிறத மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா படிக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மை தானே, படிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கை படிப்பாகவும் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் வந்திருக்காரு இறையன் ஐஏஎஸ் சார். என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கல்லூரியிலையும் பள்ளியிலையும் படிக்கும்போது நாம் வெறும் பாடத்தை மட்டும் கற்றுக்கிட்டா போதாது, வாழ்க்கை திறன்களையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்றைக்கி நிலவி வருது. எவ்வளவு தான் மார்க் வாங்கினாலும், எவ்வளவு பதக்கங்கள் வாங்கினாலும் வாழ்க்கை திறன்கள், அந்த லைஃப் ஸ்கில்ஸை கற்றுக்கலைன்னா ஒருத்தருடைய லைஃப் வேஸ்ட்டாக போயிடும். ரொம்ப எளிதில் வந்து அவங்க வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ்னு நினச்சிக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் அழுவாங்க, எதுக்கெடுத்தாலும் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. எந்த பிரச்சனையும் அவங்களால தீர்க்க முடியாது. அப்புறம் வந்து அப்படியே குழம்பி போய் உட்காந்துருப்பாங்க. நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, ஆனால் வேலையில் வந்து அவங்க ஃபெயில்யூராக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கை திறன்களை கற்றுக்காததுனால விளையக்கூடிய ஒன்று. இந்த வாழ்க்கை திறன்கள் நிறையா இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான 3 வந்து, ஒன்று வந்து டெசிஷன் மேக்கிங். இந்த டெசிஷன் மேக்கிங்கோட தொடர்புடையது ப்ராப்ளம் சால்விங். டெசிஷன் மேக்கிங்னா முடிவெடுத்தல், இன்னொன்று வந்து பிரச்சனைகளை தீர்த்தல். இப்போ வந்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. சின்ன விஷயத்துக்கே பல பேரால் முடிவெடுக்க முடியாது. வீட்டுக்கு வருவாங்க, காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் எதாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க. இல்லைங்க, காஃபியும் இருக்குது டீயும் இருக்குது, உங்களுக்கு எது வேணுங்க? இல்லை எதாக இருந்தாலும் கொடுங்க, பரவாயில்ல, காஃபி இருந்தாலும் கொடுங்க, எது உங்களுக்கு சிரமம் இல்லையோ அதை கொடுங்க. இப்படி ஒரு பதில் வரும். இது என்னென்னா உங்களுக்கு முடிவெடுக்க முடியாதனால. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எது உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கொடுங்க. இது அடுத்தது. இதெல்லாம் என்னன்னாக்க முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையை வெளிப்படுத்துகிற வாசகங்கள். சில பேர் துணி கடைக்கு போவாங்க, அவங்களால துணி கூட எடுக்க முடியாது. பக்கத்தில் இருக்கவங்கள இது எனக்கு நல்லா இருக்குமா பார்த்து சொல்லுங்கள், வேறு யாராவது முடிவு எடுத்தால் பரவாயில்ல, நான் எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நாளைக்கு அந்த சட்டை வந்து சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் எடுக்கலைங்க அவர் தான் எடுத்து கொடுத்தாரு அப்படின்ட்டுருவாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து என்ன சமைக்கிறதுங்கிறது கூட மற்றவங்கள கேட்குறது, அல்லது யாராவது உதவி கேட்டு வந்தால் செய்யலாமா வேணாமான்னு கேட்குறது. நாம் ஒன்று சொல்லிட்டோன்னா அதை செஞ்சுட்டு அதில் ஏதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா நீங்கள் சொன்னதை செஞ்சதுனால தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இது மாதிரி அலுவலகத்தில் எல்லா இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம், முடிவே எடுக்காமல் பேசாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இல்லை, அவங்க வேணுன்ட்டு தான் முடிவை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு நிறுவனத்தில் இருந்தால் என்ன ஆகும்? அந்த நிறுவனம் நொண்டும், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து விழுந்துடும். உடனடியாக முடிவெடுப்பதும் தேவையான இனங்களில் நன்றாக யோசித்து தெளிவாக முடிவெடுப்பதும் அவசியம். சொந்த வாழ்க்கையிலே முடிவெடுக்க முடியாதவர்கள் தன்னுடைய பொது வாழ்க்கையில் எப்படி முடிவெடுப்பார்கள்? சொந்த வாழ்க்கையிலே முடிவெடுப்பதற்கு திணறுகிறவர்கள் பணியில் எப்படி முடிவெடுப்பார்கள்? நிறுவனங்களில் எப்படி முடிவெடுப்பார்கள்? இது ஒரு கேள்வி. முடிவுகளை எடுப்பதும், சரியான முடிவுகளை எடுப்பதும், துரிதமாக எடுப்பதும், எடுத்த முடிவை செயல்படுத்துவதும் அவசியம். ரெண்டாவது நான் சொன்ன ப்ராப்ளம் சால்விங்னு ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நிறையா பேரால் அதை தாங்க முடியாது. அது ஒரு ஒன்றும் இல்லைங்க, காலையில் ஒரு சர்வெண்ட் வரலன்னா அப்படியே கன்னத்தில் கை வச்சு உட்காந்துறவங்க இருக்காங்க. சரி, இன்றைக்கிங்க ஏதோ ஒரு கிரைண்டர் ஒர்க் பண்ணல அல்லது மிக்சி ஒர்க் பண்ணல, உடனே அப்படியே உட்காந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கே வழி தெரியறதில்ல. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு இடத்துல வேலை செய்யும்போது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க? திடீர்னு தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க? அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க? எவ்வளவு வேகமாக அதை தீர்க்கிறோமோ அவ்வளவு நல்லது அந்த நிர்வாகத்திற்கு. அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்? ப்ராப்ளம் சால்விங்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் சொன்ன முடிவெடுக்கிறதுங்கிறதுலையே முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதையே ஐடென்டிஃபை பண்ணலான்னா எப்படி நம்ம வந்து முடிவெடுக்க முடியும்? முதல்ல என்ன ப்ராப்ளம்,
அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நுண்ணறிவு. அதுதான் இன்டெலிஜென்ட் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது, சரி ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இதுதான் என் பிரச்சனை, இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம். டெய்லி எம்ப்ளாயீஸ் லேட்டாக வராங்க, டீ சாப்பிட போனவங்க எல்லாம் லேட்டாக வராங்க, இது ஒரு பிரச்சனை. சரி, ஏன் லேட்டாக வராங்க? 10 நிமிஷம் தான் பிரேக் கொடுக்குறோம், ஆனால் 40 நிமிஷம் கழித்து வராங்களே, என்ன காரணம்? எல்லாருக்கும் நீங்கள் மெமோ கொடுங்க அப்படின்னா அத்தனை பேருக்கும் மெமோ கொடுக்குறது, 1000 பேருக்கும் மெமோ கொடுத்தா என்ன ஆகுறது? 1000 பேருக்கும் மெமோ கொடுக்கறதுக்கே 10 நாள் ஆகும். அப்புறம் அதுக்கு ரிப்ளை வாங்கி அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும். எல்லாரும் லேட்டாக வராங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கே, என்னையா ஏன் லேட்டாக வராங்க? சார் ஒன்றும் இல்லை சார். சொல்லுங்கள், பரவாயில்ல சார், நம்ம ஆஃபீஸில் வந்து டீ கொடுக்கறதுக்கு வசதி இல்லை சார், அதில் அப்படி இருக்கிற டீ கடையில் சாப்பிட போகிறாங்க, 1000 பேரும் ஒன்றா போகிறாங்க சார், அதனால் லேட் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும்? 1000 பேரும் லேட்டாக வராங்கன்னாங்க, அப்போ நம்மளே ஒரு கேன்டீனை ஸ்டார்ட் பண்ணால் என்ன? இது ஒரு யோசனை. இன்னொரு யோசனை, நாமளே கேன்டீனில் பண்ணது மட்டும் அவங்கவுங்க சீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துட்டா என்ன? இது ஒரு யோசனை. இது மாதிரி நம்ம என்னென்ன அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான வெவ்வேறு விதமான சொல்யூஷனுங்கிறத யோசிக்கணும். இதுதான் வந்து டிசைன் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் அதில் எது பெஸ்ட்டு சொல்யூஷன்னு தேர்ந்தெடுக்கிறது தான் சாய்ஸ் ஆக்டிவிட்டி. இப்படி முடிவெடுப்பது மிகவும் முக்கியம். ஆகவே சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நம்ம முடிவெடுக்கிறதுக்கு பழக்கணும். அதுங்களை கூட்டிகிட்டு போய் உனக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸை நீ எடுத்துக்க, உனக்கு வேண்டிய ஃபுட்டை நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு, உனக்கு வேண்டிய பொருளை நீ வாங்கிக்க, அது சாதக பாதகத்தை நீ தான் அனுபவிக்கணும், 1 வருஷத்துக்கு இதே தான், ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தினால் அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக வருவார்கள். அவர்களுக்காக நாமே முடிவெடுத்தால், அவர்களுடைய பொறுப்புகளை நாமே சுமந்து கொண்டால் நாம் பொதி சுமப்பவர்களாக இருப்போம், அவர்கள் பொறுப்பற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். எனவே முடிவெடுக்க கற்றுத்தருவதும் பெற்றோர்களின் பங்களிப்பு என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சரியான நேரத்தில் சரியாக எடுக்கிற முடிவு, துரிதமாக செயல்படுத்துகிற முடிவுதான் ஒருவருக்கு வெற்றியை பெற்றுத்தரும். நன்றி, வணக்கம். அவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நம்மளோட ஸ்கூல் டேஸில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பர்டிகுலராக ரொம்ப யோசிச்சு பர்பச்சுவலாக செய்யலை. இதெல்லாம் வந்து ஆனால் தானாக நடந்த ஒரு புரிதல், நிறையா லேர்னிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அதர் தன் சப்ஜெக்ட்ஸ் ஆர் எஜுகேஷன். ஆமாம், இது நம்ம முன்னாடியே பேசின விஷயம் தான். ஏதாவது ஒன்று புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோம். ஸோ அதனால அதுலேருந்து ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் மைனஸாக இருக்கட்டும் அதையும் கற்றுக்கிட்டே தான் இருந்தோம். நமக்கு நிறைய டைம் இருந்தது, மறுபடியும் திருத்திக்கிறதுக்கும் சரி, இல்லை மறுபடியும் டீப்பாக இறங்குறதுக்கும் சரி, நிறைய தைரியம்லாம் இருந்தது. நிறைய கழிச்சு கூட்டிகிட்டே இருப்போம், இப்போ தான் ஸ்கூல் முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்கூல் முடிஞ்சோன்னு நிறைய பேர் அதோட அருமை புரிஞ்சுட்டு அதை பற்றி ரொம்ப அப்படியே பிளிஸ்ஃபுல்லாக பேசுவாங்க. அந்த ஒரு நிலைமையில் தான் நம்மளும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். பட் எனிவே கொஞ்சம் பிரேக் விட்டு கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை பற்றி நிறையா கேட்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். எஜுகேஷனில் மட்டும் இல்லாமல் நான் வயலன்ஸ், அதாவது பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே எப்பவுமே ஒரு வேல்யூவாக கற்றுக்கணும். அதை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதை பற்றி நம்மளுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த ஷோ எடுத்து போகிறதுக்காக ஒரு கெஸ்ட் வர போகிறாரு அப்படின்னு. ஆமாம், ஸோ அவர் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வரவேற்றலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை என்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து ஸ்கூல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அண்ட் பீஸ். அதாவது இன்னைக்கு மகாத்மா காந்திஜியோட நினைவு நாள். அவரோட கொள்கையை வந்து பின்பற்றக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பேஸை வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கொடுத்துட்டா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இன்னைக்கு. ஸோ அதனால் இதை பற்றி பேசுறதுக்காக கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டுடே சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குழந்தைங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த தன்மை தான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த காந்திய கொள்கைகளாக இருக்கட்டும், அகிம்சையாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் அது தவறி போயிடுச்சு அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு திருப்பியும் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து காந்திய கொள்கை, அகிம்சை அதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்கணும்? அது மட்டும் இல்லாமல் அவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமா? இயல்பாகவே குழந்தைகள் வந்து நான் வயலண்ட். ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் அது 6 மாத குழந்தையிலேருந்து ஒரு 3 வயதும் எல்கேஜிக்குள்ளே கால் வைக்காத வரைக்கும் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் வந்து ஒரு நல்ல க்ரீம் பிஸ்கெட் இல்லை பழம் எதை வேணாலும் கொடுங்க. அதை அட்ராக்ட் பண்ண உடனே அந்த குழந்தை அது வாங்கிக்கும். அது டேஸ்ட் பண்ணும். டேஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷம் அல்லது அதோட பசி அடங்குற வரைக்கும் அதை சாப்பிடும். அதோட தேவை முடிஞ்ச உடனே அதை எடுத்து தூர வச்சிரும், தொடாது. இது உன்னோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா கூட இது என்னோடய ப்ராப்பர்ட்டி கிடையாது, அப்போது எனக்கு தேவையை நான் எடுத்துக்கிட்டேன், ஸோ இது போகிறோம் அப்படின்னா. ஒரு குழந்தை அழுதுன்னு வச்சுருங்க, அந்த நேரத்தில் இன்னொரு குழந்தைய அழ விட்டு பாருங்கள், இந்த குழந்தை அழுகையை நிறுத்திடும். இதெல்லாம் லைஃப்பில் நம்ம நேராக டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து நேரடியாக புரிஞ்சுக்கிறது. அதனால் இயல்பாகவே குழந்தைங்க வந்து நான் வயலண்ட் தான். இப்போது அவங்க முன்னாடி நாம தான் அப்பாவை அடி, சித்தப்பாவை அடி அப்படின்னு வயலன்ஸ் கற்றுக் கொடுக்குறோம்.
இப்படி காட்டு உதைச்சிருவேன்னு சொல்லு அப்படின்னு. அப்போது ஒரு வைராக்கியம். என்ன சொன்ன அண்ணன் அவ்வளவுதான் சொல்லு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லிக் கொடுக்குறோம். அதை வந்து திருப்பியும் பக்கத்து வீட்டில் இன்னும் யாராவது புதுசாக வந்தால் நீ அப்போ சொன்னல திருப்பியும் சொல்லி காமி அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த மாதிரியான பழக்கங்கள். ரெண்டாவது, குழந்தைகளை நீங்கள் அடக்க நினைக்கும் போது தான் அது திமிர ஆரம்பிக்கும். அடங்காது குழந்தை. அது யூத் வரைக்கும், உங்களுக்கு குழந்தையிலேருந்து யூத் வரைக்கும் அடங்க மறுக்கிறது தான் இயல்பான குணம். யூத்துன்னு சொன்னாலே ரிபல். அதோட அதிகமான ரிபல் தான் குழந்தை. அப்போது ஒரு குழந்தைய நீங்கள் கையை கட்டிட்டு உட்காருன்னா அது வந்து இப்படி உட்காரும். நீங்கள் இப்படி உட்காருன்னு சொன்னீங்கன்னா அது இப்படி உட்காரும். ஏன்னா அதுக்கு என்னென்னா, ஏன் இப்படி உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, உட்காந்து பார்க்கலாமே அப்படின்ற ஆசை தான். அது உங்களை மீறதான் நாம் நினைக்கிறோம். நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்று செய்றியா. அப்போது ஒரு குழந்தையினுடைய இயல்பு தன்மையை புரிந்து கொள்ளாத பெரியோர்கள் தான், அது ஆசிரியராக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, இல்லை சமூகமாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையோட இயல்பு தன்மையை புரிந்து கொண்டால் குழந்தைகள் இயல்பாகவே சாதாரண விலங்குகளைப் போல தான். எந்த விலங்கும் இன்னொரு விலங்கு கிட்ட, ஒரு பூனை இன்னொரு பூனை கிட்ட வயலண்ட்டாக நடந்துக்கிறது இல்லை. ஒரு புலி இன்னொரு புலி கிட்ட வயலண்ட்டாக நடந்துக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் புலி வந்து மேன் ஈட்டராக எப்போ மாறுதுன்னா அது தன்னோட இயலாமையில் தான். எப்போவாவது ஒரு வாட்டி பிளட்டை டேஸ்ட் பண்ணிட்டா தான் மேன். அதர்வைஸ் எந்த மேனையும் அது வந்து அடித்து சாப்பிட்றது கிடையாது. அது விலங்கு தானே, மனிதன் கூட சோஷியல் அனிமல். அதனால் நல்ல குணங்கள் நம்ம அத்தனை பேருக்கு இருக்குது, குழந்தைகளுக்கு இருக்குது. எனவே அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நான் வயலன்ஸ் கேரக்டரை இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை வந்து எடுத்துருது. அப்போது மீண்டும் நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, ஒரு தவறை செஞ்சுட்டு அதை நாம் செஞ்சதாக ஒத்துக்காமல் குழந்தை தான் செய்கிறதா சொல்லி குழந்தைக்கு இப்போ ப்ரீச் பண்ணணும், நான் வயலன்ஸை ப்ரீச் பண்ணுறோம் அப்படி தான் நினைக்கிறோம். எந்த வயசில் நம்ம நல்ல விஷயங்களை சொன்னாலும் ஏற்றக்கூடிய பக்குவம் என்பது குழந்தைகளுக்கு இருக்குது. ஓகே. ஆனால் என்னென்ன நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கரமான விஷயம், நம்மக்கிட்ட இருந்தால் குழந்தைங்க எல்லாமே கற்றுக்குறாங்க. ஸோ நம்மளை அறியாமலே நம்ம வந்து கொஞ்சம் அந்த வயலன்ஸ்லாம் வந்து கற்றுக்கலாம். ஏன்னா வீட்டில் நம்ம வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கவங்க கிட்ட போய் பேசும்போது கூட கொஞ்சம் நமக்கு ஏதாவது மனசு வேறுபாடுகள்லாம் இருந்ததுன்னா, கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா நம்ம கத்துறதும் அதுக்கு வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுனதெல்லாம் வந்து ரொம்ப வழக்கமாக தான் இருக்குது. இது குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு இந்த அஹிம்சா அப்படிங்கிற விஷயத்தை அந்த கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சுலபமாக இருக்கும்? ஒன்றுமே கிடையாதுங்க. அகிம்சை அல்லது நான் வயலன்ஸ்னா இட் இஸ் எ கான்செப்ட். அதாவது வந்து இது சமூகத்தில் புத்தரில் தொடங்கி பலரும் வந்து சொல்லிக் கொடுத்த விஷயந்தான். திடீர்னு காந்தி வந்து அகிம்சையை பற்றியோ நான் வயலன்ஸை பற்றியோ இந்த சொசைட்டியில் இருந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக வந்து மாற்றுறார். அப்போ அந்த பொலிட்டிக்கல் வெப்பனாக அவர் மாற்றினதை நாம் வந்து லைஃப்பில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சாதாரணமாக வெற்றி பெற்றவர்கள் அத்துணை பேருமே அமைதியான முறையில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. சாவித்ரிபாய் பூலே நான் வயலன்ஸில் ஜெயிச்சதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது சாவித்ரிபாய் பூலே. 19ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கல்வியாளர் ஜோதிபா பூலேவும் சாவித்ரிபாய் பூலேவும். அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கொடுக்கணும், குறிப்பாக பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும்னாங்க. பெண்ணுக்கு கல்வி கொடுக்கறதான்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை எரிக்க முற்பட்டாங்க. ஆனால் ஜோதிபா பூலே மனசை தளரல. டீச்சர் கிடைக்கல. தன் மனைவி சாவித்ரிபாய் பூலேவை டீச்சர் ட்ரைனிங்க்கு அனுப்புகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி கிடையாது, யார் வேணாலும் டீச்சர் ஆகலான்ட்டு. 19ஆம் நூற்றாண்டிலேயே டீச்சர் ஆகிறதுக்கு, டீச்சர் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு சாவித்ரிபாய் பூலேவை அனுப்புகிறார். சாவித்ரிபாய் பூலே டீச்சர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் பாடம் நடத்தும் பொழுது தெருவுக்கு 2 பக்கமும் ஆட்கள் நின்றுட்டு மலத்தை எடுத்து அடிச்சிருக்காங்க, மனித மலத்தை எடுத்து. அந்த அம்மா ஃபஸ்ட்டு டே அதை அனுபவித்தவங்க பள்ளிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த நாள் போகும்போது கையில் ஒரு புடவையோடு போனாங்க. ஒரு பேப்பரில் புடவையை சுற்றி கையில் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மாதிரி பூஜை தெருவில் நடக்கும். பள்ளிக்கு போன உடனே அந்த புடவையை கலட்டி துவைச்சி போட்டுட்டு அவங்க கொண்டு போன புடவையை கட்டிக்கிட்டு திரும்பவும் ஈவினிங் வந்தால் அதே மாதிரியான தவறை செய்வாங்க. இப்படி பல நாட்கள் செய்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை என்ன செஞ்சாலும் இவங்க அடங்க மாட்டேன்றாங்கன்றதுனால அவங்க தோற்று போனாங்க, அவங்க விலகி போயிட்டாங்க. சாவித்ரிபாய் பூலே ஜெயிச்சாங்க. அதனால தான் இன்றைக்கி பெண்கள்லாம் படிக்கிறாங்க. எனவே திஸ் இஸ் ஹவு வி ஹவ் டு டெல். ஆனால் சாவித்ரிபாய் பூலேவனுடைய வாழ்க்கையை சோஷியல் சயின்ஸ் படிக்கிறவனுக்கு கூட, சோஷியாலஜி ஆந்த்ரோபாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட நாம் இது வரைக்கும் அறிமுகப்படுத்துனது கிடையாது. ஸோ இப்படியான ஒரு மாடல்ஸை, ஒரு ஹவு டு, உனக்கு எதிராக வன்முறை நடக்கும் பொழுது அந்த வன்முறையை நீ எப்படி எதிர்கொள்ள முடியும், பலமான ஆயுதம் வச்சிருக்கிறவனை நீ எதிர்க்க முடியும், ஆனால் எந்த இதை நீ கடைப்பிடிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக குழந்தைகளால் வன்முறை பாதையை விட்டுட்டு அகிம்சை பாதையில் பயணிக்க முடியும்.
சாவித்ரிபாய் புலேயோட கதை வந்து நீங்கள் சொல்லி தான் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ஐயா. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டு இதுக்கு மேலே அவங்கள எதுவும் பண்ண முடியல அப்படின்னு போனாங்கன்னா அவங்க அந்த நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பனண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் காரணம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, அப்பப்போ நம்ம நியூஸில் பார்த்துட்ருப்போம், நிறைய பேர் வந்து நிறைய நியாயமான கொள்கைகளுக்காக அகிம்சை அப்படிங்கிற முறையில் வந்து போராடுறாங்க. பட் அதுக்கான பலன்கள் வந்து எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்னு தான் தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்ம யாரை எதிர்த்து போராடுறோமோ அவங்க நியாயமான பர்சனாக இருந்தால் பரவாயில்ல, ஸோ நம்மளோட அகிம்சையை புரிஞ்சு அதை மதிக்கிறவங்களா இருந்தால் பரவாயில்ல. பட் எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் காந்தியோட அகிம்சை கொள்கை போராட்டங்களுக்கு வந்து நிறையான பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா நீங்கள் அந்த சாவித்ரிபாய் பூலே காலத்திலேயே அவங்கெல்லாம் உணர்ந்துலாம் திருந்தலை. இந்த போராட்டத்தை வேற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இவங்களை வீட்டை விட்டு வெளியேற்றுங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொடுமையை அவங்க வாழ்நாள் முழுக்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வாழ்நாள் முழுக்க அவங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்ட்ரகிள், அது விடாத முயற்சி. அதான் வள்ளுவன் என்ன சொல்லுவான்னா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. யார் ஒருவர் கொஞ்சம் கூட தளர்வில்லாமல் ஓய்வில்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்களோ அவர்களிடம் வெற்றி பெறணும். இந்த சூழல்லையும் அப்படித்தான். அன்றைக்கு இருந்தது டெக்னாலஜி இல்லாத மனித மூளை மட்டுமே வக்கரத்தோடு இருந்தது. இன்றைக்கி அந்த வக்கரத்துக்கு நம்ம டெக்னாலஜியும் சேர்த்து பயன்படுத்துகிறோம். எனவே இதை நாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எந்த சூழலாக இருந்தாலும் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் தீமையை வந்து நன்மையால் தான் வெல்ல முடியும், அன்பால் தான் நீங்கள் வெல்ல முடியும். அப்போது அந்த அன்பால் வெல்லுவதற்கான பயிற்சியை நாம் வந்து மேற்கொள்ளணும். ஒருத்தர் நமக்கு ஒன்றும் சாதாரணமான விஷயந்தான். தருமபுரியில் வீடுகளை எரிச்சிட்டாங்க. நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துலேருந்து நடந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தையை பார்த்து நான் கேட்டேன், ஏம்மா உங்கள் வீட்டில் பெட்ரோல் பாம் அடித்ததா சொல்கிறாங்களேம்மா, அடித்தவங்களோட குழந்தை அடிப்பட்டால் என்னம்மா ஆகும்னு கேட்டேன். அங்கே பெற்றோர்கள்லாம் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க, எல்லாம் அதே சமூகத்தை சார்ந்தவங்க. இந்த குழந்தை ஸ்பான்டேனியஸாக சொல்லிச்சு, நான் ஓடி போய் உதவி பண்ணுவேன்னுச்சு. ஸ்பான்டேனியஸாக கண்ணில் தண்ணியோட சோகத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த குழந்தை சொன்ன உடனே அத்தனை பேர் ஃபேஸும் பிரைட் ஆயிடுச்சு. அப்போ தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன், இது உழைக்கிற மக்களோட குழந்தைங்க எப்போவுமே பாசத்தோடு தான் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், அந்த குழந்தை உடனே போய் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி, இதுதான் குழந்தை. அதனால் எப்படிப்பட்ட எதிரியும் ஒரு நன்மையை செய்து உங்களால் வெற்றி பெற முடியும். அப்போ நன்மையை செய்வது எப்படி? ஒருத்தர் எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்காந்துட்டு இருப்பான், பேனால் மை தீர்ந்து போயிட்டுருக்கோம், துடிச்சிட்டு இருப்பான். இன்னொரு பையன் சும்மா ஒரு மையை அந்த டேபிள் அப்படி தெளிச்சான்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு ட்ராப் மையில் அவன் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அதை என்றைக்கும் அவன் மறக்க மாட்டான். அதே போல் எதிரிக்கு கூட தேவைகள் இருக்கும், எதிரிக்கு கூட சில ட்ரையிங் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் நான் போய் உதவ முடியுமா? அப்போ எதிரிக்கும் நீ உதவணும் அப்படின்ற ஒரு நல்ல குணத்தை குழந்தைக்கு வளர்க்குறது தான் எதிரியே இல்லாத ஒரு உலகத்தை நம்ம உருவாக்க முடியும். ஓகே, இப்போ ரீசெண்டாக ரிப்பப்ளிக் டேலாம் முடிஞ்சது இல்லையா? அப்போ இந்த ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கூல் போயிருந்தேன். எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஸ்கூல் பக்கம் போனதே செம்ம சந்தோஷம். சரி, ஓகே, நம்ம ஸ்கூல் பக்கம் போயிருக்கோம். சின்ன வயசில் தான் யூ லீவ் பண்ணி கூப்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை, ஏன்னா நம்மளாம் விருப்பப்பட்டு போகிறோம் இல்லையா? அதனால ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் அந்த ப்ரைஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அன்றைக்கி தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, திடீர்னு ஏன்னா நீங்களாம் சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே அப்போ தான் எல்லாம் அட்டென்ஷன் வரும். அது வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, யாரை பற்றி வேணாலும் பேசுங்க, ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. அதே மாதிரி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்பவும் சரி, அந்த சால்வெல்லாம் போத்துவாங்க இல்லையா, அப்போல்லாம் அவங்களோட ஏதாவது ஒரு டீச்சர் வரும்போது திடீர்னு அப்படியே கிளாப்ஸ் எல்லாம் கூட்டும். அதை பார்த்தா குழந்தைங்க பெருமைப்படுறாங்களோ இல்லையோ, டீச்சர்ஸ்க்கே அவ்வளோ பெருமையாக இருக்கும். ஸோ லவ் அண்ட் அஃபெக்ஷன்லாம் இவங்க கொடுக்கறத விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அந்த பக்கத்துலேருந்து வருது. ஸோ குழந்தைங்கிட்ட எந்த அளவுக்கு இது எல்லாமே ரொம்ப காமனாக இருக்குது அப்படிங்கிறலாம் சும்மா அப்படியே ஒரு நாள் போய் இப்படி பார்த்துட்டு வரதுலேயே அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுது. ஸ்கூல் டேஸோட ரிப்பப்ளிக் டேக்கு கூட்டு போயிட்டீங்க. எனக்கும் அப்படியே ஸ்கூல் டேஸ்க்குலாம் போன மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி இந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த மூமெண்ட்ஸ்லாம் இன்னும் நல்லா வெளிப்படையாக இருக்கணும் கிளாஸ் டைமில் கூட, அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கமாக வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஒரு குட்டி பிரேக் எடுத்து திருப்பி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனிய வைப் இன்ட்ரோ. வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் ஸ்கூல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிற சூப்பரான டேயில் நிறைய விஷயங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருணன், ஆனந்தி கூட. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட் கிட்ட நிறைய விஷயங்கள் ஸ்கூலில் எப்படி மாணவர்களுக்கு அகிம்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி அதை புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம், ஆனால் நிறைய விஷயங்கள் எப்போவுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்தால் நம்ம அதிகமாக கற்றுக்குவோம், அவங்க நம்ம கிட்ட இருந்து கற்றுக்கிறத விட மேபி அவங்க ரொம்ப ஈஸியாக கற்றுப்பாங்க, நம்ம அதை நோட்டீஸ் பண்ண தான் பல விஷயங்கள் கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அஹிம்சா கூட நம்ம தான் அவங்க கிட்ட இருந்து பொறுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ அந்த வீட்டில் வந்து நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய டாய்ஸாக இருக்கட்டும், இப்போ இல்லை டிவியில் பார்க்குற ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அப்போ எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், அவங்களுக்கு கிராஸ்பிங் பவர் ரொம்ப ஜாஸ்தி. இந்த வயசில் நம்மளே புதுசாக என்னென்னமோ விஷயங்கள்லாம் கற்றுக்குறோம். அவங்க எவ்வளோ டக்குன்னு கற்றுருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து குழந்தைங்க கிட்ட இந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். அஹிம்சா அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். எதிரிகளுக்கு வந்து நிறைய ஆயுதங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வழி இல்லைன்னா கூட இன்னொரு வழியில் வந்து தாக்க முடியும். சப்போஸ் நேரில் போய் தாக்க முடியலன்னா இன்டெரக்டாக கூட தாக்க முடியும். அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அஹிம்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆயுதமாக நம்மளால் பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பாக. நீங்கள் வந்து நட்பை அதிகமாக்குங்க. எதிரிக்கும் நண்பன் இருப்பான்ல, அந்த நண்பனை உங்கள் நண்பன் ஆக்குங்க. அப்போது நம்முடைய பழக்க வழக்கங்கள் வந்து யாரையும் வந்து வெல்ல முடியும். நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு உணவு கொண்டு போகிறீங்க அப்படின்னா, இந்த உணவு உனக்கு மட்டும் இல்லைம்மா, இந்த உணவு உங்கள் வகுப்பில் இருக்கிற எல்லோருக்குமானது. நீ சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, யாருக்கு சாப்பாடு இல்லையோ அவங்களுக்கு கொடு. இந்த பென்சில் நீ கொண்டு போகிறல்ல, இது உனக்கான பென்சில் கிடையாது, இது எழுதுறதுக்கான பென்சில். யாருக்கெல்லாம் எழுதுறதுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த பென்சிலை கொடு, புக்கை கொடு, நீ எதை வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்ற சொல்லி பாருங்களேன். அப்போ அந்த குழந்தைக்கு நட்பு தானே வந்து அதிகமாகும். நீ விளையாடும் பொழுது விட்டு கொடு, விளையாட்டை கற்றுக்கோ, விளையாடு, நீ தோற்றுப்போ, ரொம்ப நல்லது, நீ ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ வந்து இன்னொருவருக்கு உதவி செய்து அவர்கள் வெற்றி பெற்றால் அது நீ வெற்றி பெற்றதை விட 2 மடங்கு. லஸ்லாங்க சொல்லுங்க. லஸ்லாங்கை விட ஒரு சிறந்த உதாரணம் ஏதாவது உண்டா? ஹிட்லருடைய மூக்குக்கு கீழே நிற்க வச்சு ட்ரைனிங் எடுத்தவன் லஸ்லாங். ஜெஸ்ஸி ஓவன்ஸ்ன்ற கருப்பினத்தை சார்ந்தவன் ஜெர்மனிக்கு வரப்போகிறான். அவன் வந்து அத்லெட்டில் வின் பண்ண போகிறான். அவனை வின் பண்ண வைக்கக்கூடாது, ஜெர்மன் ஆரியன் ரேஸ் தான் வின் பண்ணணும், அதுதான் ஆள பிறந்தது நிரூபிக்கணுன்றது தான் லஸ்லாங்குக்கு ஹிட்லர் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கான். ஹிட்லருக்கு முன்னாடி நீங்கள் ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு உதவுறதோ இல்லை விட்டு கொடுக்குறதோ ஏதோ நடந்தால் லஸ்லாங்கோட உயிருக்கே ஆபத்து. லஸ்லாங்கில் ஒருத்தர் இருக்கிறதே உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இவன் ஓடும்போது ஹீட்ஸில் அவன் தாண்டிய விதத்தை பார்த்து மிரண்டு போகிறான் ஜெஸ்ஸி ஓவன்ஸ். ஒரு நிமிஷத்தில் ஆடி போகிறான். நான் இவ்வளவு மைல் கடந்து வந்தது தோல்வியை நிரூபிப்பதற்கான்ட்டு. அன்று இரவு லஸ்லாங்கு கேம்பை தாண்டி ஜெஸ்ஸி ஓவன்ஸுடைய கேம்புக்கு போயிட்டு அவன் தோளில் கை போட்டு, ஏன் பதட்டத்தில் தப்பு பண்ணுற, நீ வந்து 10 அடி முன்னாடி இருந்தே குதிக்க ஆரம்பி, இது ஹீட்ஸ் தானே, உனக்கு அது ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா நாளை கரெக்டாக தானே குதிப்பேன் அப்படின்னு அவன் டெக்னிக் கற்றுக் கொடுக்குறான். லஸ்லாங் கற்றுக் கொடுத்த டெக்னிக்கில் ஒரு ஜெர்மன் ஆரியன், எவன் வந்து ஆள பிறந்தவன் சொல்லி ஹிட்லர் சொல்லி வளர்த்தானோ, நீ தான் மெடல் வாங்கணும்னோ, அவன் ஒரு கருப்பின ஆப்பிரிக்க இனத்தை சார்ந்த ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு உதவுறான். அடுத்த நாள் ஃபைனல்ஸ் நடக்கும் பொழுது, ஹீட்ஸில் குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ் நடக்கும் பொழுது ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வின் பண்ணுறான். ஹிட்லர் மேலே உட்காந்துட்ருக்கான். லஸ்லாங் நடந்து போயிட்டு ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு கை குலுக்கிறான். ஹிட்லர் பார்த்துட்டு அவமானத்தில் இறங்கி கீழே போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஃபேசிசத்துக்கு நாசிசத்துக்கு அந்த ட்ரைனிங்கில் இருந்த லஸ்லாங்கால் ஒரு ஃபேசிஸ்டாக ஒரு நாசியாக மாற்ற முடியல அப்படின்னும் பொழுது நம்ம குழந்தைங்க எப்படிங்க வன்முறையாளர்களாக மாறுவாங்க? நிச்சயமாக மாறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. குழந்தையாக தான் இருக்கும். ஆனால் நாம் லஸ்லாங்குன்ற கேரக்டரை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஹிட்லரை சொல்லிக் கொடுத்த வரைக்கும் லஸ்லாங்கை நம்ம சொல்லிக் கொடுக்கல. அப்போ லஸ்லாங்குன்ற ஒரு கேரக்டர் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. நான் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணுறதுக்கு தான் வந்தேன், ஆனால் அதை விட மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சது லஸ்லாங்கோட ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு அதை தான் அவர் புகழ்ந்து தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். ஸோ பிள்ளைகளுக்கு எதை அறிமுகப்படுத்துகிறோம் என்பதுதான். எப்படிப்பட்ட வல்லவனாக எதிரி இருந்தாலும் அனுப்பினால் அவனை நிச்சயமாக வெல்ல முடியும். அண்ட் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய பேர் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கேன்னா வந்து அதுக்கான சூழ்நிலையை வந்து அவங்களுக்கு சாதமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிறைய இடத்துல நம்ம பார்த்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் சீன்லேயே எடுத்துக்கிட்டனாலும் ஒரு டீச்சர் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, நிறைய டீச்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த நல்லா இருக்க டீச்சர்ஸ் கிட்ட வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர்லாம் வந்து நல்லா நடந்துக்கிட்டாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க தானே நம்ம கிளாஸ் ஒர்க் முடிக்க தேவையில்ல, அவங்க தானே மன்னிச்சு விட்டுருவாங்க, அடிக்க மாட்டாங்க. இது நம்ம நிறைய சூழ்நிலையில் கடந்து வந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்போ காந்தியத்துவ கொள்கையாக இருக்கட்டும் இல்லை அகிம்சை முறையாக இருக்கட்டும், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறவங்க நிறையா பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா? காலமாகங்க ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது ஒரு செக்ஷன் வந்து லும்பன் செக்ஷனாக இருக்கிறது அப்படின்றது தவிர்க்க முடியாது. ஒரு சோம்பேறி கூட்டம், ஒரு ஊதாரி கூட்டம் அப்படின்றது காலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம பிள்ளை அப்படி ஊதாரியாக மாறிடக்கூடாது, அவன் கான்ஷியஸாக இருக்கணுன்றது ஒரு குழந்தையினுடைய பெற்றோருடைய எண்ணம். ஒரு ஒட்டுமொத்த சமூகமாக பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் அப்படி ஊதாரிகளே இருக்கக்கூடாது அப்படின்ற கவலைன்றது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு இருக்குது. அந்த கவலையிலேருந்து தான் உங்கள் கேள்வியை நான் வந்து எதிர்கொள்கிறேன். அப்படி ஒரு பிரிவு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால்
அவர்களுக்கு புரிய வைப்பது எப்படின்றத ஒட்டுமொத்தமாக அந்த பள்ளிக்கூடமே யோசிக்கணும். அவங்க நண்பர்களை பயன்படுத்தலாமா, இல்லை எந்த டீச்சர்கிட்ட அவங்க ரொம்ப பாசத்தோடு இருக்கிறாங்களோ அந்த டீச்சரே கொஞ்சம் அவங்க கூட உரையாட முடியுமா, இல்லை அவங்க பெற்றோர்களை சரிப்படுத்த முடியுமா, எப்படி பேசினால் இந்த குழந்தைய நாம் அது படித்தாதான், அது ஹோம்ஒர்க் செய்தால், அது தன்னுடைய எழுத்துக்களை பயிற்சி எடுத்துக்கொண்டால்தான் அதனால் ஒரு சிறந்த அறிவை பெற முடியும் அப்படின்றத அந்த குழந்தைக்கு நான் புரிய வைக்கணும். இட் இஸ் நாட் டிக்டேட்டிங், இட் இஸ் நாட் டீச்சிங். யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இங்கே நான் அந்த குழந்தைக்கு படிக்கணும்னு புரிய வைக்கணும். அப்போ புரிய வைக்கிறதுன்றது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு நாம் தான் பயிற்சி எடுத்துக்கணும். அப்போது காந்தியினுடைய இந்த வன்முறை என்பதுக்கு இப்படி ஒரு பரிணாமம், வகுப்பறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வன்முறையை, அந்த குழந்தைக்கு குழந்தை அடித்தாலும் சரி, அல்லது இந்த டீச்சர் சொன்னால் நம்ம கேட்க வேண்டியதில்லை, ஏன்னா அவங்க அடிக்க போகிறதில்ல, அந்த டீச்சர் சொன்னால் கேட்டாகணும், கேட்கலைன்னா அவங்க அடிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் பதியுது அப்படின்னு சொன்னால், அது பதிய நேரத்திலேயே அப்படி ஒரு முதல் சம்பவம் நமக்கு தெரியுதுன்னா அப்போவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தையை சரிப்படுத்த முயற்சி பண்ணோம்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஓகே. இந்த காலத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அப்போது நம்ம வீட்லேயே ஒரு நல்ல சாலையை காமிப்பாங்க, இப்படி போங்க, இந்த வழி நல்ல வழி அப்படின்னு நம்ம காமிப்பாங்க. அந்த வழியில் போகும்போது டீச்சர்ஸ் இது இன்னும் நல்ல ஒரு ரோடு மாதிரிலாம் போட்டு அது இன்னும் ஈஸியாக இந்த பாருங்க இன்னும் நீங்கள் இன்னும் ஸ்மூத்தாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்க. பட் இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா, டீச்சர்ஸ் அந்த வழியை காமிச்சாங்கன்னா பேரண்ட்ஸ் ஏன் இந்த வழி ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இன்டர்வெயின் பண்ணுறாங்க. அது ஏன் எதுக்கு அப்படிலாம் கேட்கறதுக்கு முன்னாடி என் குழந்தைக்கு சின்ன வயசுல நான் தான் சூஸ் பண்ணேன், இதையும் நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா லைக் அவங்க மிஸ் தன்னோட பையனை திட்டினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா டீச்சரே ஆள் வச்சு அடித்ததும், இல்லை குழந்தைய இந்த மிஸ் மற்றவங்க முன்னாடி தன்னை அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அவங்க டீச்சரை கொண்டு, இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் அங்கங்கே நடக்குது. இது ரொம்ப காமனாக இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரியான தாட் மற்றவங்களுக்கு வருதே அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இது ரெண்டுமே ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட், ஆனால் அதுதான் நடக்கிற மாதிரி பூதகரமாக ஆக்கிட்டோம். ஒன்று, முதல்ல அந்த குழந்தைய கொன்ன அந்த ஸ்டூடெண்ட் சம்பவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு யார் காரணம்? அப்பா அம்மா தேவையில்லாமல் அந்த குழந்தைக்கு மொபைல்லையே எல்லா வசதிகளும், லேப்டாப் எல்லாம் கொடுத்துட்டு ஓவர் நைட்டில் மொத்தத்தையும் பிடுங்குறாங்க. அது இயல்பாக வெறியாக தானே மாறும். அது இப்போ யாரோட குற்றம்? இத்தனை நாட்களாக அந்த குழந்தை 30,000 ரூபா ஒரு மொபைலில் ஒரு 9ஆம் வகுப்பு குழந்தை பயன்படுத்தியே ஆகணுமா? அப்போ ப்ரொவைட் பண்ணிட்டீங்க, ஆசையை காமிச்சிட்டிங்க, அவனுக்கு சொல்ல கொடுக்க வேண்டிய நேரத்தில் சொல்லிக் கொடுக்கல நீங்கள். இப்போ ஓவர் நைட்டில் எல்லாத்தையும் பிடிங்கிடுறீங்க. நீ பாஸ் பண்ணுற வரைக்கும் உனக்கு எதுவுமே கிடையாதுன்னும் போது அவன் இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறான். அப்போது இந்த ஒட்டுமொத்த கன்சியூமரிசம் தானே, இந்த நுகர்வு கலாச்சாரம் தானே அந்த குழந்தைய பாதிச்சிருக்குன்ட்டு அந்த பொறுப்பை இந்த சமூகம் ஏற்றுக்கலை. அந்த பழியை அந்த குழந்தை மேலே போட்டுச்சு. எனவே வன்முறைகள் என்பது குழந்தைகள் மூலமாக நடக்கிற வன்முறைகள் திடீரென்று வெடிப்பதே அல்ல. ஒரு குழந்தை ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவன் ரொம்ப பார்த்து பாதிக்கப்படும் போது தான் அது நடக்கு. இப்போ நீங்கள் எழுப்பின கேள்வி பெற்றோர்களே சரியான பாதையை போட்டு கொடுக்க மாட்டேன்றாங்களே, அப்போ ஆசிரியர்கள் ஒரு பாதையை போட்டாலும் மாற்றுறாங்களே. நான் என்ன சொல்ல வரேன்னா, காந்தியினுடைய வாழ்க்கையே பாருங்கள். அம்மா சொல்லிக் கொடுத்தது, அப்பா சொல்லிக் கொடுத்தது, ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததை விட அவருக்கு கதைகளும் நாடகங்களும் தான் சொல்லிக் கொடுத்துருக்கு. ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்க்குறாரு. அந்த நாடகத்தின் வாயிலாக அவர் மனசில் படிகிறது, இனி எக்காரணத்துக்கு கொண்டும் நான் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது. சரவணனுடைய வாழ்க்கையை பார்க்குறாரு. சிரவணனுடைய வாழ்க்கையை பார்த்த உடனே அப்பா அம்மாவை எப்படியும் தாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவர் பெறார். யாரும் சொல்லிக் கொடுக்கல அப்பா அம்மாவை தாங்கணும்ன்ட்டு. ஆனால் இவன் தனக்கு பார்வையற்ற தன்னுடைய தாய் தந்தையை தோளில் சுமந்துக்கிட்டு போகிறத அந்த கதையில் அவர் படிக்கிறார். அது அவரை அப்பா அம்மாவை தாங்கணும்னு. அப்போது இதைத்தான் நாம் நீதி கதைகள்னு சொல்கிறோம். அப்போ குழந்தைகளுக்கு எந்த குணத்தை நாம் அறிமுகப்படுத்துகிறோம்னு நினைக்கிறோமோ, நாம் சொன்னால் கேட்க மாட்டேன்றான்னா, வாப்பா இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் ஒரு நாடகம் போடலாம் அப்படி நாடகத்தின் வாயிலாக சொல்லிக் கொடுங்க, பாட்டின் வாயிலாக சொல்லிக் கொடுங்க. அப்போ டீச்சரும் எஸ்கேப் ஆகிடலாம். டீச்சர் சொல்லிக் கொடுக்கல, அந்த கதையில் வந்தது. அப்போ டீச்சர் வரலாற்றில் சம்பவம் இது வரலாற்று. அப்போ டீச்சரை கேட்டால் கூட இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஜாதியை மறுக்கலான்னு சொல்லிக் கொடுக்குறீங்க. ஜாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. டீச்சர்கிட்ட ஏன் டீச்சர் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, ஏமா அதுதானே இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கு, அதுதானே ஃபிசிக்ஸில் ரிலேட்டிவிட்டி தியரி சொல்லுது, அதுதானே வில்லியம் ஹார்வே பிளட் சர்க்குலேஷனில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாரு, நான் ஒன்றும் சொல்லலையே, புக்கில் இருக்கிறதா சொல்கிறேன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லக்கூடிய பக்குவம் யாருக்கு வேணும்? டீச்சருக்கு வேணும். அப்போது சூழல் இன்றைக்கு மாறி வருது அப்படின்னு சொன்னால் அந்த சூழலை எதிர்கொள்வதற்கான பயிற்சியும் அதற்கான பக்குவமும் ஆசிரியர்களுக்கு வந்தால் சரியான முன்னுதாரணங்களை, சரியான கதைகளை
கலை வடிவத்தில் குழந்தைகள்கிட்ட அறிமுகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்குள்ள நல்ல குணங்கள் பெருளும். ஸோ வருண், இன்னைக்கு வந்து நான் வயலன்ஸ், பீஸ், இந்த மாதிரியான ரொம்ப தேவைப்படுற விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பொருளாதாரத்தை பற்றி பேசுவோம், அது இதுன்னு வந்து நம்ம வேரியஸ் டாபிக்ஸ்லாம் பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு வந்து ஒரு பேஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதில் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸாக்ட்லி. கிளாஸில் எப்பவுமே சைலன்ஸ் தான் சொல்லி கொடுக்குறாங்களே தவிர பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா என்னன்றது இன்னும் நம்மளும் புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய அவசியமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு வந்தெல்லாம் புதிய FM ஸ்டேஷனில் இது இனியாவே இன்று வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் இனியவர நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க வித் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் ஆனந்தி கூட. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளினிக்கலி டிப்ரெஸ்டாக இருக்காங்களாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னா டிப்ரெஸ்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆச்சரியப்படலாம். பட் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கனாலே நிறைய பேர் டிப்ரெஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, நம்ம நோட் பண்ணால் தான் அது தெரியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம குழந்தைகிட்ட ஓவராக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆமாம், அதனால அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களும் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே குழந்தைங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட வேறு ஏதாவது பண்ணுறது தான் அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட பிஹேவியரே அப்படிதான். அப்புறம் நீங்கள் எல்லாமே இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னா ஆப்வியஸாக ஆப்போசிட். எக்ஸாக்ட்லி சார். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் கூட 10th 12th மார்க்லாம் கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் லைஃப் மேலே யாரும் கேட்க மாட்டாங்க. பட் கற்றுக் கொடுக்குற அந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக வந்து வருது, அதை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த டேல பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம கூட பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார் இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். வெளிநாடுகள்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து இறக்குமதி ஆகிட்டே இருக்கு. அவங்களோட பழக்க வழக்கங்கள், உடைகளாக இருக்கட்டும். ஏன் இப்போ வந்து நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து மற்றவங்களை பழிக்கிறதுக்கே வந்து ஆங்கில வார்த்தைகள் யூஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில மோகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வெளிநாட்டில் வந்து ஒரு மாணவன் சக மாணவனை வந்து சுட்டு கொன்னுட்டான் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கண்டிப்பாக எப்போவுமே வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வராது அப்படின்னு நம்மளாம் நம்புகிறோம். இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ்லாம் வந்து மேல்நாட்டிலேருந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பிஹேவியரும் இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? மீண்டும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதே வெளிநாட்டில் நல்ல சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. மேரி கியூரி அவங்க ரேடியத்தை கண்டுபிடிச்சி அதனுடைய விளைவு வந்து அவங்க கேன்சரில் இறந்து போகிறாங்க. ஆனால் அந்த ரேடியத்தை கண்டுபிடிச்சதுக்கான பேட்டன்ட் ரைட் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலை. அப்படி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா பில்கேட்ஸ் ஆகட்டும், ஆல்ஃபர்ட் நோபல் ஆகட்டும், அவங்க முன்னாடி வந்து ஏழை தான். அந்த அளவுக்கு ஏன்னா இன்றைக்கி ஒரு கிராமுடைய ரேடியத்தோட விலை வந்து 17 லட்ச ரூபா. ஒவ்வொரு கிராமுக்கும் நீங்கள் வந்து ராயல்ட்டி கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரராக அவங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இந்த அறிவு சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஐசக் நியூட்டன் வந்து அவங்க பாட்டி மீது கொண்ட பரிவின் காரணமாக பாட்டியினுடைய வலியை போக்குவதற்காக ஒரு சின்ன மாவரைக்கிற மிஷினை ரெடி பண்ணி கொடுக்குறான். அப்போது ஐசக் நியூட்டனுடைய லாஸை பற்றி சொன்னோம், 4 லாஸை பற்றி சொல்லி கொடுத்தோம். ஆனால் ஐசக் நியூட்டனுடைய குழந்தை பருவ அனுபவத்தை நாம் எப்போவாவது குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா அப்படின்றது தான். அப்போது குழந்தைக்கு வெளிநாட்டிலிருந்து சொல்லும்போது கூட நல்ல விஷயங்கள், இதெல்லாம் வெளிநாட்டில் நடந்திருக்கு, நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஒரு மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமியில், சந்தை பொருளாதாரத்தில் நிச்சயமாக குரூரமான தாக்குதல் இருக்கும். ஏன்னா விளம்பரத்தில் மம்மி யார், ஒரு குறிப்பிட்ட பிராண்டு ட்ரிங்கை கலந்து கொடுக்குறவங்க தான் நல்ல அம்மா. அதை தான் விளம்பரம் வந்து ஒரு வாட்டி இல்லை, காலையிலேருந்து மாலை வரைக்கும். அப்போ மற்ற அம்மாலாம் யார்? ஒரு குறிப்பிட்ட பானத்தை அல்லது குறிப்பிட்ட பண்டத்தை டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்குற அம்மா மை அம்மா இஸ் குட் அம்மா. அப்போது அது கொடுக்காத குழந்தையோட மனநிலையை பாருங்கள். அந்த அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லை, அந்த குழந்தை வயலண்ட்டாக தானே மாறுவான். அப்போது ஒரு சந்தை பொருளாதாரம் ஒரு வயலண்ட்டான சமூகத்தை தான் உருவாக்கும். அப்போ இந்த சந்தை பொருளாதாரத்திலேருந்து குறைந்தபட்சம் மீளணும்னா, அப்போ அட்லீஸ்ட் குழந்தைகள் இந்த வித்தியாசத்தை பார்க்காம இருக்கிறோம்னா ஒரு பொதுப்பள்ளி மூலமாக கல்வி உரிமை வேண்டும். அப்போ கல்வி என்பது அரசு தன் பொறுப்பில் தன் செலவில் கொடுக்கணும். அப்படி கொடுக்கப்படக்கூடிய தாய்மொழி வழி கல்வியில் மட்டும்தான் இதை நீங்கள் முற்றிலுமாக நீக்க முடியுமே தவிர, அதர்வைஸ் நீங்கள் வர எதிர்கொள்வதை தவிர இது வருமா, அங்கே துப்பாக்கி சுடுறான் இவனும் சுடுவானா, நிச்சயமாக கற்றுப்பான். ஏன்னா துப்பாக்கி எங்கேயும் கிடைக்க ஆரம்பித்தா, கத்தி எங்கேயும் கத்தி கிடைக்கவே கிடைக்காது, துப்பாக்கி கிடைக்கவே கிடைக்காதுன்னு இவனுக்கு எப்படி அக்சஸ் வரும்? அதை பயன்படுத்தக்கூடாதுன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் வகுப்பறையில் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அந்த மாணவன் அப்படிப்பட்ட வன்முறையில் போவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, இப்போ வந்து எதாக இருந்தாலுமே அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசன் அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட அம்மா அப்பா அவங்களோட குழந்தை பருவம், அவங்களோட ஸ்கூல் டேஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இன்னும் கேட்க போட்டால் நம்ம அப்படியே ஒரு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து கூட கேட்கலாம். ஏன்னா அவங்க எல்லாமே கற்றுக்கிட்டது எல்லாமே அவங்களா ட்ரை பண்ணி தான் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரேஷன் அப்படின்னு வரும்போது மறுபடியும் அதில் ஒரு கொஞ்சம் வேறுபாடுகள் இருந்தது. இருந்தாலும் கடைசி ஜென்ரேஷன் நாங்கள் வந்து இந்த மாதிரியான கேஜெட்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பெருமையாக எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து வெளியில் போய் விளையாண்டோம், இந்த மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம்.
இப்போ வர ஜென்ரேஷனுக்கு வந்து அப்படி இல்லை. டெக்னாலஜி அப்படிங்கிற எல்லா விஷயத்துலையும் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ்டாகவே இருக்காங்க. சொல்லுவாங்க நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெக்னாலஜியோட பிறந்தோம் அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஆமாம், நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ கேம் தான் விளையாண்டோம், அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டு பையனே பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நிறையா மாறிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த காலத்தில் இருந்த மாதிரி அன்பு பாசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே தான் இருக்கா, இல்லை வந்து இது மாறுபட்டிருக்கா? குழந்தை, நான் முதல்லயே சொன்னது போல தாங்க, ஒரு குழந்தை பிறக்கும் போதும் சரி, அந்த குழந்தை வரும்போதும் சரி, ஒரு இன்பார்ன் குவாலிட்டின்னு சொல்லுவோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம், அந்த குணம் நல்ல குணம். அந்த குணம் வந்து எல்லாரையும் நேசிக்கணுன்ற குணத்தோடு தான். அதனால தான் அம்மாவை அது கட்டி பிடிக்குது, அப்பாவை கட்டி பிடிக்குது. நீங்கள் தூக்குனீங்கன்னா சந்தோஷமாக வருது. நீங்கள் ஏதாவது செய்யும் போது தான் அது உங்ககிட்டேருந்து விலகுது. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத போது தான் அந்த குழந்தை உங்ககிட்டேருந்து விலகுது. எனவே குழந்தைகள் இயல்பாகவே நல்லவர்கள், அவங்கக்கிட்ட நல்ல குணம் தான் இருக்குது. ஆனால் நாம் கொடுக்குற சூழல் தான். நீங்கள் நிலாவை காட்டி சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்சர்வேஷன் பவர் அந்த குழந்தைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. நிலாவை மட்டும் பார்க்கல, நிலாவுக்குள்ளே இருக்கிற அந்த கரைகளை பார்க்குது, நிலாவை சுற்றி இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்குது, நிலாவுடைய பேக்ரவுண்டை பார்க்குது. அதுக்குள்ளே பல கேள்வி. நீங்கள் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பீங்க, ஆனால் குழந்தை அது காதில் கேட்காது, அது விஷயத்துக்குள்ளே வேறு எதுவும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போது நாம் இன்றைக்கு இருக்கிற சூழலில் குறைந்தபட்சம் 24 மணி நேரம் நான் வேலை செய்யலை முடியலைன்னா, அட்லீஸ்ட் உங்கள் பிரேக் டேஸில், சாட்டர்டேஸில், சண்டேஸில், அந்த மாதிரி விடுமுறை நாட்கள்லையாவது குழந்தைய வந்து நாம் வந்து ஒரு பார்க்குக்கு கூப்பிட்டு போகிறோமா, நாம் வந்து ரிக்ரியேஷன் சொல்கிற விஷயத்தை இயற்கையோடு சேர்ந்த, இப்போ பிர்லா பிளானிட்டோரியம் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, இதை சுற்றி இல்லை ஆறு இருக்குது, குளம் இருக்குது, இதான் ஒரு இடத்துக்கு நம்ம இயற்கையோடு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அறிமுகப்படுத்துகிறோமான்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படி அறிமுகப்படுத்தினோம்னா இந்த குழந்தைகளுக்கு நல்ல மனசு. அதனால தான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அன்னைக்கு சொல்லியிருந்தாலும் இன்னி வரைக்கும் கூட அது பொருந்தக்கூடியது. டேபிள் ஸ்டர்ன்னுவான், அது தூக்கி புக்கெல்லாம் மூடி வச்சிருன்னுவான், போய் மரத்தை பாருன்னுவான். அந்த மரம் 1000 விஷயங்கள் உனக்கு சொல்லிக் கொடுக்கும், எந்தவித ஞானியும் சொல்லிக் கொடுக்க முடியாத விஷயத்தெல்லாம் இந்த மரம் சொல்லிக் கொடுக்கணுவான். காரணம் என்ன? நீங்கள் பாடத்தில் நீ எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும்ப்பா நீங்கள் சொல்லுவீங்க, நம்மெல்லாம் ஒன்றா விளையாடணும்னு சொல்லுவீங்க, எனக்கு புரியவே புரியாது. ஆனால் மரத்தை போய் பாருங்கள், ஒரு மரம் வளரும்போது அந்த மரத்தை சுற்றி ஒரு கொடி படருது. இந்த கொடிக்கான வேர் அதே மண்ணில் இருக்குது, மண்ணுக்குள்ளேருந்து நீரை வந்து இந்த வேர் எடுத்துக்குது. மரமும் அதே நீரை தான் எடுத்துக்கணும். இப்போ கொடி எடுத்துக்கிட்டால் அது மரத்துக்கு போட்டி இல்லையா, கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ மரம் என்ன சொல்லணும்? நீ என் மேலே படராதன்னு தள்ளி விடணும்ல, தள்ளி விட மாட்டேந்தே. மரம் தன்னுடைய நீரை எடுத்து வளரப்போகிற அந்த கொடியை தன் மீது படர விடுது. இந்த மரத்தினுடைய நிழலில் ஆடு மாடுல இருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாரும் விளையாடுறாங்க. அந்த மரத்தில் நிறைய பறவைகள் கூண்டு கட்டுது. அந்த மரத்தினுடைய அந்த பழத்தை அந்த குருவிகள் சாப்பிடுது. என்னுடைய ப்ராடக்டை நீ சாப்பிட்ற, நீ இங்கே கூண்டு கட்டாதேன்னு மரம் சொல்லலையே. அப்போது ஒரு மரத்தை உற்று பார்ப்பதற்கு நம்மால் ஒரு குழந்தையை அனுமதிக்க முடிந்தால் அதுதான் காந்தியின் அகிம்சை. நாம் வன்முறையாளராக இருக்கக்கூடாது. நாம் அந்த குழந்தைக்கு அந்த மரத்தை பார்க்கக்கூடிய, மரத்தை ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலை. முதல்ல நாம் காந்தியாக, நாம் வந்து ஒரு அகிம்சாவாதியாக இருந்து குழந்தையினுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற் போல இயற்கையோடு அந்த குழந்தையை வாழ விட்டோம்னா நிச்சயமாக அது ஒரு வன்முறையற்ற ஒரு குழந்தையாகத்தான் வளரும், வாழும். ஓகே, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அது தேவைப்படுது அவங்களோட ஸ்கூல் டைம்ஸில் இல்லை காலேஜ் டைம்ஸில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருமே அவங்களோட படிப்பு காலத்தில் வந்து இந்த விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க. ஒரு புள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுற ஒரு மாணவனோ இல்லை வந்து ஸ்டூடெண்ட்டோ வந்து இருப்பாங்க எல்லா ஸ்கூல்லையும் காலேஜஸ்லையும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து பேரண்ட்ஸ் எப்படி பார்க்கணும், டீச்சர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு மாணவனாக வந்து அதை எப்படி வந்து எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பீர் குரூப், ஒரு நல்ல பீர் குரூப் அமையணுங்க. புள்ளி பண்ணணும் அப்படின்னு ஒரு குழந்தை வந்து முடிவு பண்ணிட்டான், மற்றவனை கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவன் யார்கிட்டேயோ வந்து பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கான். அது வந்து அவங்க அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக கொடுக்கலாம். இப்போ அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணாலும் இவன் என்னை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு நினைப்பு இவனுக்குள்ளே வந்ததால் தான் அப்படி பண்ணுறான். அப்போது அந்த பையனுக்கு வந்து ஒரு நல்ல பாசத்தோட யாராவது அணுகி அவனுடைய அணுகுமுறை தவறுன்னு புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ அந்த கட்டாயம் யாருக்கு இருக்குன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது பேரண்ட்டோட ரெஸ்பான்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிற வேலை டீச்சரோட வேலை. இந்த குழந்தைக்கு இந்த சிக்கல் இருக்குதுன்னு ஒன்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதை ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அதுக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும். இந்த ஃப்ரெண்ட்ஸோட பழக விடு, அந்த பையனுக்கு இந்த நாடகத்துக்கு அவனை கூப்பிட்டு போகலாம், இல்லை அந்த பையனை வந்து இந்த பாட்டு பாட வைக்கலாம், இந்த கதையை படிக்க வைக்கலாம், அந்த கதையை அவனை சொல்ல வைக்கலாம்.
அப்போது ஒரு கதையை படிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தை வேற, கதையை படித்ததுக்கப்புறம் இருக்கிற குழந்தை வேற. அதே மாதிரி அவனை வந்து எப்பா உன்னை விட நல்ல பையன் வேறு எவனுமே கிடையாதுடா, இந்த பாட்டுக்கு நீ தான் டான்ஸ் ஆடுற அப்படின்னா அவன் ஹீரோ ஆயிடுறான். அந்த ட்ரைனிங்கில் இந்த குழந்தை யார் அவன் புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்கானோ அந்த குழந்தை ஹெல்ப் பண்ண வைங்க. அப்படி இட்ஸ் ஆல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஜெனரலைஸ் பண்ண முடியாதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை தேவைப்படுது. அப்போது புதுசாக சிக்கல்கள் வருதுன்னா நம்முடைய அணுகுமுறையும் புதுசாக இருக்கணும். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன, நாம் பெரியவங்களாக இருக்கிறவங்க நாம் அப்டேட் பண்ணிக்கிறது, புதிய வழிமுறைகளை கண்டுபிடிப்பது. நம்முடைய நோக்கம் வந்து இவங்களெல்லாம் ஒன்றாக்கணும் அப்படின்னு இருந்துட்டாலே, இந்த பையனை செக்ரிகேட் பண்ணக்கூடாது, இவனையும் அவனையும் ஃப்ரெண்ட் ஆக்கணும் அப்படின்றதே நம்ம முடிவாக வந்துருச்சுன்னா நமக்குள்ளே புதிய சூழல்களும் புதிய யோசனைகளும் தோன்றும். அதை நடைமுறைப்படுத்தினால் அந்த புள்ளி பண்ணுற மாணவனை கூட வென்றெடுக்க நிச்சயமாக முடியும். ஓகே, இன்னைக்கு நம்ம பேசுனதுலேருந்து எப்படி இருந்ததுன்னா, அது குழந்தைங்களுக்கு வந்து நான் வயலன்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இனிஷியலாக ஆரம்பித்தேன். நான் அப்படி தான் அந்த டேவை ஆரம்பித்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தா நமக்குள்ளே நான் வயலன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்குற குழந்தைங்கிட்ட இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்வையில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலான ஒரு விஷயத்தையே புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இதில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல அப்படின்னு கை விரிச்சிடவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாமலே அந்த விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இதை பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து என்ன இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம மறந்த கொஞ்ச நாளில் தொலைத்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். திருப்பி அதெல்லாம் மீட் எடுக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் புரிகிற மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பாசிட்டிவாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அப்ளை பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சீக்கிரமாக இந்த சேஞ்ச் பற்றியும் நம்ம ஃபியூச்சரில் பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா நீங்களும் ஒரு வெப்சைட் சொல்லணும். ஓகே, நான் இன்னைக்கு சொல்கிற வெப்சைட் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டுனா சரி. ஓகே, என்ன வெப்சைட் அப்படின்னா schoolbehavior.com. schoolbehavior.com. ஓகே, எதுக்கு எனக்கு ஏங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னீங்க? இல்லைங்க, நீங்களும் நிறைய குழந்தைங்கள்லாம் அந்த வேலை நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ குழந்தைங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகளுக்கு, அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் சரியா? பிகாஸ் அவங்களோட பிரச்சனை எதுவுமே நமக்கு பெருசு இல்லை. ஏன்னா பென்சில் பாக்ஸ் நீ தொலைச்சிருந்தா நான் எப்படி ஒன்று வாங்கி கொடுத்துருவேன், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பட் அவங்களுக்கு வந்து ஒரு பென்சில் பாக்ஸ் தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கலாம். ஸோ அவங்க அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இல்லைன்னா கூட அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, ஒரு குழந்தைன்னா அவங்களுக்கு நிறைய டிசார்டர்ஸ்லாம் இருக்கலாம், அவங்களுக்கு கத்துக்கிறதுல எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கலாம், இது எப்படி வந்து பேரண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, சேலஞ்சிங் கிட்ஸ், சேலஞ்சு டீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஓவராலாக வந்து எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்து ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுலேருந்து வளர வைக்க என்ன விஷயங்கள்லாம் தேவையோ இது எல்லாமே அதில் இருக்குது. கிரேட். ஒரு பெரிய அரங்கத்தில் உட்காந்து பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் வந்து குழந்தைங்க எப்படி நம்ம மாற்றுறது, அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்களா. குழந்தைங்களாம் வெளில நம்மளுக்கு என்ன தேவைன்னே தெரியாமல் அவங்க பாரம் பேசி ஏதோ சிரிச்சிட்டு இருக்காங்களாம் குழந்தைங்களா. அது மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் சொல்கிறப்போ இந்த வெப்சைட்டு. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் போல இருக்கு இந்த வெப்சைட்டில். ஸோ வந்து அவங்க ஒரு பிரச்சனை உங்ககிட்ட வரும்போது நீங்கள் வந்து அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த பிரச்சனை எப்படி நீங்க சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும். உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தா எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அவங்களுக்கு பென்சில் பாக்ஸ் அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு ஜுவல்லரி பாக்ஸ்னு வெச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட்லி. அது வந்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கற யோசிச்சு அந்த குழந்தைகளை சீரியஸா எடுத்துக்கணும். சின்ன பசங்களோட அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து ஒரு குட்டி குட்டி விஷயம் கூட நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பொறுப்பா இருக்கணும்னு ஒரு சூப்பரான வெப்சைட் சொல்லிருக்கீங்க. schoolbehavior.com அது பேரு. அவ்வளவுதான் அந்த வெப்சைட் பேரு. ஆனா இந்த பக்கமா அப்படி போகும்போது அவங்க இன்னொரு விஷயமும் பண்ணலாம். என்னன்னா அப்படியே அவங்க நெட் பக்கமா போனாங்க அப்படினா அவங்க மெயில் ஓபன் பண்ணிட்டு feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அனுப்பிச்சு வைக்கலாம். கிரேட். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து உங்களோட ஃபீட்பேக்லாம் நீங்கள் கடிதமாக எழுதலாம் அப்படின்னு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 ஆப்ஷன் கொடுக்குறோம். சொல்லாமல் மெயில் ஐடிக்கு நீங்கள் ஃபீட்பேக்ஸ் அனுப்பலாம், இல்லைனா நீங்கள் கடிதம் மூலமாக இந்த அட்ரஸ்க்கு அனுப்பலாம், இல்லை டால் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்லாம் ரொம்ப ஈஸியாக பதிவு பண்ணலாம். அதெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணி டெய்லி அதெல்லாம் இன்புட்ஸாக மாற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் டெய்லி இந்த விஷயத்தை நாங்கள் மறக்காமல் சொல்கிறோம். ஆமாம், ஆனால் இதையும் யார் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் கூட வந்து அவங்க நமக்கு மெசேஜ் அனுப்பலாம், இல்லைனா வந்து யூடியூப்பில் கூட அவங்க நம்மளோட ஷோவை பார்த்து கீழே கமெண்ட் பண்ணலாம். வேலையில் 8 ஹவர் இருக்கீங்கன்னா ஃபேஸ்புக்கில் 12 ஹவர் இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் மூலியமாக உங்களோட ஃபீட்பேக்லாம் அனுப்பலாம். நானும் ஆனந்தியும் இப்போ கிளம்ப போகிறோம். ஆமாம், இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட மறுபடியும் நாளைக்கு வரலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனிய வை என்று வருண் என்ன ஆனந்தி.